இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதியே உங்களுக்கு 3ஆம் இடத்தில் போய் உச்சமடைகிறார். அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் இப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. ரொம்ப நாளாக ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படின்னு எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, எல்லாம் கை கெட்டியது, எதுவுமே எனக்கு வாய் கெட்டவில்லை, நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு ஸ்டார்டிங் நல்ல ஸ்டார்டிங்காக எடுத்துக்கொள்ளலாம். பிறகு அவிட்ட நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது ஹெல்த்து, வெல்த்து, நோய், கடன் போன்ற விஷயங்களில் எல்லாமே வெற்றி. வெற்றி ஸ்தானத்தில் ராசியாதிபதி 6ஆம் பாவத்தின் நட்சத்திரம், அதுவே ராசியாதிபதியின் நட்சத்திரமாக வருவதனால் ஒரு பூரணமான வெற்றியை ரொம்ப நாளைக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் இப்பொழுதுதான் அனுபவிக்க போறார்கள். ஒரு பக்கம் 5ஆம் இடத்தில் சாட்டர்ன், ஒரு பக்கம் அஷ்டம குருவில் சிக்கி நிறைய பிரச்சனைகளில், நிறைய தோல்விகளில் துவண்டு போன இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்தில், அப்போ பயணங்களால் வெற்றி, நண்பர்களால் வெற்றி. விருச்சிக ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மகர ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது செவ்வாய் இந்த மகர ராசியில் உச்சமடைகிறார். ஜனவரி மாதம் 15 தேதி முதல் பிப்ரவரி மாதம் 21 நாள் வரை, கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு சற்று குறைவாக அங்காரகன், சக உதிரகாரகன், சகோதர காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் உச்சமடையும் பொழுது சில ராசிகளுக்கு இது ருட்சக யோகம் என்று பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு யோகம். இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நிறைய தொழிலுக்கு அதுதான் அதிபதியாக வரக்கூடியது. ஸோ இந்த செவ்வாயின் மாற்றம் நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்றாக தூக்கி கொடுக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சந்திக்க நேரிடும். மேலும் பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடியதும் செவ்வாய்தான், சகோதரர்களை குறிகாட்டக்கூடியதும் இந்த செவ்வாய்தான். குறிப்பாக இராணுவம், போலீஸ், தீயணைப்புத்துறை, மருத்துவம், இன்னும் நிறைய தொழில்களை செவ்வாய் என்ற கிரகத்துக்குத்தான் காரகத்துவமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் நிறம் சிவப்பு நிறம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு வீரம், ஒரு வேகம், எந்த விஷயத்தையும் சடுதியில் முடிப்பது, கொஞ்சம் கோபம் என்பது தூக்கலாகத்தான் காணப்படும். ஓரளவு பிடிவாத குணம் இந்த செவ்வாயின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து உங்களது ராசிக்கு இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதியே உங்களுக்கு 3ஆம் இடத்தில் போய் உச்சமடைகிறார். அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் இப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. ரொம்ப நாளாக ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படின்னு எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, எல்லாம் கை கெட்டியது, எதுவுமே எனக்கு வாய் கெட்டவில்லை, நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு ஸ்டார்டிங் நல்ல ஸ்டார்டிங்காக எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா, திரும்பவும் விருச்சிகத்துக்கு செவ்வாய் உச்சம் அடைவதற்கு இன்னும் 1.5 வருஷம் ஆகும். செவ்வாய் முதல்ல பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய நட்சத்திரம் 10ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகிறது. 10ஆம் பாவத்தை செவ்வாய் பார்க்கிறார். 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் அதிக பலம், அதுவும் அங்கு பராக்கிரமத்தை வெளிப்படுத்தும். இதெல்லாம் பார்த்தோம்னா தொழில் தொழில் தொழில், நான் ஸ்டாப் தொழில் அப்படிங்கிற மாதிரி, அது அரசாங்க வேலையாக இருந்தாலும், அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய ஆதாயங்களாக இருந்தாலும், இல்லை வேறு தொழில் நாமே அமைத்து கொள்வதாக இருந்தாலும், அதனை நானும் வந்தேன் கச்சேரிக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு வெற்றிகரமாக, ஒரு பராக்கிரமமாக, ஓரளவுக்கு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு விதத்தில்
ஒரு தைரியத்தை, வீரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த தொழிலை நீங்கள் அமைப்பீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிக்கும் பொழுது கடகத்தை பார்க்கிறது, பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறது. கண்டிப்பாக அதற்கான பாக்கியம் உண்டு. அப்பாவுடைய ஹெல்த்து, வெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்களில் அனுகூலமான பலன். இங்கு உங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். குறிப்பாக வெளிநாட்டு பயணம், நீங்களும் ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், அதுக்கான பர்மிஷன் வரல அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் டக் டக் டக்குன்ற வேகமாக நடக்கும். பிறகு அவிட்ட நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது ஹெல்த்து, வெல்த்து, நோய், கடன் போன்ற விஷயங்களில் எல்லாமே வெற்றி. வெற்றி ஸ்தானத்தில் ராசியாதிபதி 6ஆம் பாவத்தின் நட்சத்திரம், அதுவே ராசியாதிபதி நட்சத்திரமாக வருவதனால் ஒரு பூரணமான வெற்றியை ரொம்ப நாளைக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் இப்பொழுதுதான் அனுபவிக்க போகிறார்கள். ஒரு பக்கம் 5ஆம் இடத்தில் சாட்டர்ன், ஒரு பக்கம் அஷ்டம குருவில் சிக்கி நிறைய பிரச்சனைகளில், நிறைய தோல்விகளில் துவண்டு போன இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்தில். அப்போ பயணங்களால் வெற்றி, நண்பர்களால் வெற்றி, சகோதரர்களால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆதாயம். 3ஆம் பாவம் குறிகாட்டக்கூடிய 4ஆம் பாவத்திற்கு 12. இப்போ யாரெல்லாம் சொத்துக்களை விற்க வேண்டும், இடத்தை விற்க வேண்டும், வீட்டை விற்க வேண்டும், அதன் மூலம் கடனை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும், மிச்சம் இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்து தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும், பாக்கியத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும், மேலும் நிறைய பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. விருச்சிக ராசி சகோதரிகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் வெற்றி ஸ்தானத்தில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய கணவனின் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை, ஒரு வெற்றியை, ஒரு பூரிப்பை காண்பீர்கள். மாணவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அது வெற்றி ஸ்தானமாக வருகிறது. குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப், அதுக்கான எக்ஸாம் எல்லாம் எழுதி காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குட் நியூஸ். வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கொண்டால் ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்துக்கு வருவதனால் அவர்கள் எதையெல்லாம் வெற்றி என்று நினைக்கிறார்களோ, அது அவர்களுக்கு எதெல்லாம் பாக்கியம் என்று நினைக்கிறார்களோ அதிலெல்லாம் அவர்கள் ஒரு பூரணத்துவம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.